ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரேவதி மாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு குடும்பமே என்ன பண்ணுறாங்க, நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரகலா தவிர மீதி எல்லாரும் போயிட்டு ஸ்வீட் பாக்ஸோடு போய் பார்க்க போகிறாங்க. அப்போ கார்த்தி தெளிவாக சொல்கிறாரு, அப்படிலாம் கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி ரேவதி கிட்ட ஃபோன் கொடுக்கும்போது இப்போ ரேவதி சொல்கிறாங்க, நான் மாமா எனக்கு வலுக்கட்டாயமாக மாத்திரை சாப்பிட சொன்னார் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் மாத்திரை சாப்பிட்டு வாந்தி எடுத்தேன். அந்த மாத்திரையை கொடுத்தது மாமா தானே, அதனால தான் இந்த வாந்திக்கு காரணம் மாமான்னு சொன்னேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்திங்கன்னா, சரி விடுங்க, நீ இப்போ நான் உடனே கிளம்பணும், இல்லைன்னா அத்தை எங்களை அவ்வளோதான் அப்படின்னு நம்மளோட மயில் வாகனம் சொல்கிறாரு. ராஜராஜன், ஆமாம் மாப்பிள்ள, நம்ம இப்போ உடனே கிளம்பலாம், இங்கே வந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது சந்திரகலாவையும் நம்மளோட சாமுண்டீஸ்வரியும் காட்டுறாங்க. அக்கா, என்னக்கா வீட்டில் யாரையுமே ஆளை காணோம், எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, தெரியலையே எங்கே போயிருக்காங்கன்ட்டு. அப்போது எனக்கு தெரிஞ்ச ரேவதியை பார்க்க போயிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. சரி அவங்க வரட்டும், அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது எல்லாரும் வராங்க. மயில்வாகணும் சொல்லிகிட்டே வராங்க, ஐயோ மாமா, அத்தை வேறு வாசல் முன்னாடி நிற்கிறாங்க, நம்ம போயிட்டு தெரிஞ்சிடும் போல இருக்கே, சரி வாங்க ஏதோ ஒன்று சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி, நில்லுங்க, எல்லாம் எங்கே போயிட்டு வரீங்க, குடும்பத்தில் இருக்க யாருமே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இல்லை நாங்கள் சும்மா கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம், போய் சொல்லாதீங்க, அந்த ரேவதியை தானே போய் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்மளோட ராஜராஜன் சொல்கிறாங்க, ஆமாம் என் பொண்ணை எனக்கு பார்க்கணும் போல் தோணுச்சு, பார்த்துட்டு வரோம், அதனால் இப்போ என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரேவதிக்கும் நம்மளுக்கும் எந்த உருவம் வேணான்னு சொல்லிட்டு தானே நான் ஒதுங்கி இருக்கேன், நீங்கள் போய் பார்த்தா எனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதில் என்ன இருக்குது, என் பொண்ணை எனக்கு பார்க்கணும் போல் தோணுச்சு, அதனால தான் நாங்கள்லாம் போயிட்டு வந்தோம், அதுக்கு நீங்கள் பொண்ணை நாங்கள் பார்க்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள், நான் சொன்னது தான் இங்கே இந்த வீட்டில் நடக்கணும், இனிமேல் அந்த ரேவதியும் கார்த்தியும் நீங்கள் போய் பார்க்கக்கூடாது, அவங்கள இனிமேல் பார்த்தேன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் என்னை விட கெட்டவ யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளோட எல்லாரும் வீட்டில் இருக்க எல்லாரும் போயிடுறாங்க. சந்திரகலா சொல்கிறாங்க, என்னக்கா இது, எல்லாரும் அந்த கார்த்தி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டான், உன் பொண்ணை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான், வீட்டில் இருக்க எல்லாரையும் ஒருத்தராக அவன் அவன் பக்கம் இழுக்க பார்க்குறான், இப்படி எல்லாரும் சேர்ந்து போயிட்டாங்கன்னா அப்புறம் இந்த வீட்டில் நீ தனி மரமாக தான் இருப்ப போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படிலாம் நான் ஒரு பொழுதும் நான் விடமாட்டேன் சந்திரா, 30 நாள் டைம் சொல்லியிருக்கேன் அந்த கார்த்திகிட்ட, அதில் 2 நாள் இப்போ முடிஞ்சிருச்சு, மீதி இருக்கிற நாளுக்குள்ளே நான் என் பொண்ணையும் இழுத்து என் குடும்பமாக நான் வாழுவேன், அவனை திருப்பியும் நான் ஒதுக்கி வச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பமாக இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ரோகிணி வாமிட் எடுக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா மயில் வாகனம், என்ன ரோகிணி என்னாச்சு, எதனா உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை காலையிலேருந்து ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ரோகிணி என்னாச்சுமா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராஜராஜன் எல்லாரும் பதட்டப்படுறாங்க. அப்போ சந்திரகலா அதுக்கப்புறம் நம்மளோட சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு, சரி இப்போ என்ன நடக்குது, உனக்கு எல்லாமே எப்படி இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நாடி பிடிச்சி பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு போகுது நம்மளோட ரோகிணி மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதை நான் என் பொண்ணோட இதுவை நான் சும்மா விட மாட்டேன், நல்லா கிராண்டாக பண்ணலான் இருக்கேன், இத்தனை நாள் எத்தனை பேர் என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்க, அவங்க வாயை அடக்கிற மாதிரி என் பொண்ணுக்கு நான் நல்லா கிராண்டாக பண்ணலான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மயில் வாகனம், எதுக்கத்தை கிராண்டாக பண்ணிவிட்டு எதுக்கத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, எத்தனை பேர் ரோகிணி தப்பாக பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் இது பண்ணணுன்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுருந்தேன், அதே மாதிரி ரோகிணிக்கு இப்போ நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ உடனே போயிட்டு நானும் சந்திராவும் போயிட்டு ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சிட்டு வரோன்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரியும் அதுக்கப்புறம் சந்திரகலாவும் என்ன பண்ணுறாங்க, ஜோசியத்தை பார்க்குறதுக்கு ஜோசியக்கார இடத்துக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோகிணி என்ன பண்ணுறாங்க, உடனே இந்த விஷயத்தை ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. வாக்கணும் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரோகிணி கர்ப்பமாக இருக்காப்பா அப்படின்னு சொல்லும் போது, அப்போது நம்ம வாங்கின ஸ்வீட்டு வேஸ்ட்டாக போல்,
ரேவதி கர்ப்பமானான்னு சொல்லிட்டு நம்ம தப்பாக நினச்சிட்டு போனால் இப்போ ரோகிணி கர்ப்பமாயிட்டா. மாமா நம்ம வாங்கின எல்லா டப்பு ஸ்வீட்டும் நம்மளே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ கார்த்திகிட்ட சொல்லும் போது கார்த்தி பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. பாட்டி வந்து நம்மளோட கடவுளை வேண்டிட்டு, அப்பாடா என் பேத்தி மாசமாக இருக்காளா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கார்த்தி இதை சும்மா விடக்கூடாதுப்பா, நம்ம கண்டிப்பாக அப்படியே அசால்ட்டாக இல்லாமல் அவளுக்கு என்னென்ன சீர் செய்யணுமோ அது எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இது நடந்துட்டுருக்குது. ரேவதியும் சந்தோஷப்பட்டு ரோகிணி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து எல்லாரும் வந்து சந்தோஷத்தில் வந்து அவங்கவுங்க மாதிரி வந்து ரோகிணியை வந்து நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கணும், உனக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகலாவும் நம்மளோட சாமுண்டீஸ்வரன் ஜோசியர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கே நல்ல நாளாக இருக்குது. நம்ம சாமுண்டீஸ்வரர் சொல்கிறாங்க, என் பொண்ணு மாசமாக இருக்கா, எப்படியாவது ஒரு நல்ல நாளாக குறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது நாளைக்கு நல்ல நாளுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜோசியர் சொல்லிட்டாங்க. சரி இப்போ வா சந்திரா, நம்ம ஏற்பாடெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிடலாம்க்கா இப்போயே போயிட்டுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ்லாம் ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்க, இப்போ போயிட்டு நேராக வந்து நம்ம ரேவதி வீட்டுக்கு போவோம் சந்திரான்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அடித்து முடித்ததும் அங்கே போகிறாங்க. அப்போ வந்து அக்கா அவள் எதுக்குக்கா அங்கே எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கார் நம்ம தான் சொல்கிறேன் வா சந்திரான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதியை வந்து பார்க்குறாங்க. ரேவதி வந்து இந்த விஷயத்த சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும் போது சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் அந்த இடத்துக்கு வந்து வராங்க. அம்மா வாங்கம்மா, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும்மா, வாங்கம்மான்னு சொல்லிட்டு சொல்லும் போது, நான் ஒன்றும் உங்கள் வீட்டில் இருந்து விருந்து சாப்பிட வரல, என் பெரிய பொண்ணு மாசமாக இருக்கா, அவளுக்கு நான் சிறப்பாக வந்து கொண்டாட போகிறேன், நீங்கள் தயவு செய்து ஃபங்க்ஷனுக்கு வந்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்கோசம் தான் வந்தேன். நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே நடக்கிறதே வேறு, கண்டிப்பாக வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு போவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி வந்து இதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பார்த்தீங்களா மாமா, அம்மா எப்படி சொல்லிட்டு போகிறாங்க, நான் இல்லாமல் அக்கா ஃபங்க்ஷன் எப்படி மாமா நடக்கும், அக்காவோட வளகாப்பு ஃபங்க்ஷன் நான் இல்லாமல் நடக்கிறத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத ரேவதி, இப்போ என்ன உனக்கு ஃபங்க்ஷனில் வந்து உங்கள் அக்கா கூட நீ இருக்கணும் அவ்வளோதானே, சரி கண்டிப்பாக நம்ம போகலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. என்னம்மாம்மா புரியாமல் பேசுகிறீங்க, அம்மா இவ்வளோ வந்து ரொம்பவே ஆத்திரமாக நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகும்போது எப்படி மாமா நம்ம அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பார்த்தா அவங்க வந்து அப்படி தான், என்ன பண்ணுறது, நான் இவள் கல்யாணத்துக்கு கூட தான் வர வேண்டான்ட்டு சொன்னான், ஆனால் நான் வரல, நம்ம வந்து சண்டை போட்டோன்னு சொல்லிவிட்டு நம்மளோட உரிமையை வந்து எதுக்காக விட்டு கொடுக்கணும், கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் போகலாம், அவள் என்ன பண்ணுறாலும் பண்ணட்டும், ஊரில் இருக்கிற நியாயம் கேட்கட்டும், 4 பேர் நியாயம் கேட்டால் தான் அவள் திருந்துவா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து சொன்ன மாதிரியே வந்து ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு பாட்டியும் நம்மளோட கார்த்தியும் வந்து ரேவதிக்கு வந்து தைரியம் சொல்கிறாங்க. ரேவதி ரொம்பவே கஷ்டத்தில் வந்து அழுதுட்டு இருக்காங்க. அம்மா தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ கார்த்தி வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு, உனக்கு என்ன ரேவதி ஃபங்க்ஷன் போகணும் தானே, நீ ஆசைப்பட்டபடி உங்கள் அக்கா கூடிய அந்த ஃபங்க்ஷனில் நீ எல்லாத்தையும் நடத்து, நம்ம என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நல்லா ரேவதி வந்து அவமானப்படுத்த போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்மளோட சந்திரகலா கிட்ட. அக்கா அவள் தான் வந்து வரமாட்டான்னு சொல்லிட்டு நீ எதுக்கு அவகிட்ட போய் நோட்டீஸை கொடுத்துட்டு வந்த, கம்முனு சந்திரா, இப்போ தான் அவளுக்கு உரைக்கும், இவங்களுக்கெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணாதான், என்னை விட்டுட்டு போனால இன்னும் அவள் நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்குது, அவளே வந்து அந்த கார்த்தி வேணான்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஓடி வர போகிறா பாரு, இதெல்லாம் வந்து நான் பணம்னு நினச்சிட்டு இருந்தேன், இனி 30 நாளுக்குள்ளே அந்த கார்த்திகிட்டேருந்து நான் பிரித்து காட்டுன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு முதலடியாக இதை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன், ரோகிணியை வச்சு ரேவதியை நான் எப்படி அவமானப்படுத்துகிறேன்னு பாரு, 2 பேரும் அந்த கார்த்தி இதில் நொந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி பயங்கரமான திட்டம் போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் நாளைக்கே ஃபங்க்ஷனுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், இந்த மாதிரி நாளைக்கு தான் ஜோசியர் நல்ல நாளுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் சந்தோஷப்பட்ட ஒரு நேரத்தில், ஆனால் அந்த ரேவதியும் கார்த்தியும் வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லும்போது மயில் வாங்கினதுக்கு கோவம் வந்து, என்னத்தை சொல்கிறீங்க, கூட பிறந்த தங்கச்சியும் மாப்பிள்ளையும் வராமல் எப்படி நம்ம ஃபங்க்ஷன் நடத்த முடியும், ஊர்க்காரங்க எல்லாரும் நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க, ஏன் மாப்பிள்ளை கேவலமாக பார்க்க போகிறாங்க, நான் எப்பயோ ரேவதி வந்து அந்த மாப்பிள்ளை வேணாம் அந்த கார்த்தி வேணான்னு சொல்லியும் அவள் வந்து இங்கேருந்து வந்து என்னை விட்டுட்டு அவள் போயிட்டா, அவளை தான் அசிங்கமாக பார்ப்பாங்க, இங்கே பாருங்கள் நான் சொன்னது தான், நான் அவங்க 2 பேரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லும்போது ராஜராஜனும் திட்டுறாரு, உனக்கு என்ன புத்தி இல்லையா சாமுண்டீஸ்வரின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ரேவதியும் கார்த்தியும் ஃபங்க்ஷனுக்கு வரப்போகிறதான்னு சொல்லிட்டு இருக்காங்க, நடக்கிறத பார்க்கலாம்.